சூரிய திசை காலகட்டத்தில வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் இது எல்லாத்தையுமே பெறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்தில சூரியன் கெடாமல் இருந்தா, கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, உயர் அதிகாரிகள்னால அதிகப்படியான ஒரு தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உயர் அதிகாரிகள் நீங்க என்ன வேலை செஞ்சாலும், அதில பெரிய அளவுக்கு மிஸ்டேக் கண்டுபிடிச்சு ஒண்ணுமே இருக்காது. அந்த மிஸ்டேக்ல அந்த வேலையில எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனா, ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைய ஊதி ஊதி பெருசாகி, அந்த சூரிய திசையில உங்களை வேலையை இழக்கக்கூடிய அளவுக்கு சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ நீங்க அரசாங்கத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சூரிய திசை காலகட்டத்தில உங்களுக்கு பதவி, அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கிரிமெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு முறையாக வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். என்னென்னலாம் உங்களுக்கு வரணுமோ, அது எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு சூரியன் ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு, கேதுவோட சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னா, இந்த சூரிய திசை காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்துல ஏமாற்றங்களும், பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத இடமாற்றத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும்.